கவர்னர் ஆர்பிஐ, டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு மேதை அவர். அவரை போன்ற ஒரு உதாரணத்தை இவரை போன்ற இன்னொரு அரசியல் தலைவர் அப்படின்னு உதாரணமாக இன்னொருத்தரை நம்ம காட்ட முடியும். பட் ஹீ இஸ் வெரி எக்ஸப்ஷனல். இந்திய பொருளாதார வரலாற்றில் அவருடைய தாக்கம், அவருடைய லெகசி, அவர் விட்டு செல்லக்கூடிய லெகசின்னு நீங்கள் பார்ப்பது என்ன? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எதிர்பாராமல் வந்து எதிர்பாராதவற்றை செய்து மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றங்களை இந்திய பொருளாதாரத்தில் உருவாக்கினவர். திங்ஸ் ஷுட் கெட் வேர்ஸ் பிஃபோர் தே பிகம் பெட்டர்னு சொல்லுவாங்க. பைட்டிங் த புல்லட். ஆமாம், அதாவது சாதாரணமாக ஒரு பிரச்சனை லேசாக இருக்கிற பொழுது மருத்துவர்கிட்ட போகிறதில்ல. திடீரென்று தீவிரமான உடனே மருத்துவர்கிட்ட போய் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடக்கும். அது மாதிரி இந்திய பொருளாதாரம் மெல்ல 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 போய் அது ஒரு நாடி துடிப்பு ரொம்ப குறைந்து போன நிலையில் தற்செயலாக வேறு காரணங்களுக்காக இல்லாமல் ஒரு தேர்ந்தெடுத்து நரசிம்மராவ் வந்து எனக்கு இவர் தான் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவருடைய மனைவி குர்ஷரன் கௌர் அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய, இறுதி வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். நரசிம்மராவ் தேர்ந்தெடுத்ததை பற்றி சொல்லும்பொழுது அவர் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்க்க அழைத்திருக்கிறார். அவர் அதை ஒரு ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளையே அமைச்சராக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அடுத்த நாள் கணிந்து கொண்டு மரியாதையா ட்ரெஸ் மாட்டிட்டு ராஷ்டிரபதி பவனுக்கு வா என்று சொல்லி அப்படித்தான் அந்த அழைப்பு இறுதியானது. அவர் பதவியேற்றுக் கொண்டார் இந்தியாவுடைய நிதி அமைச்சராக. அந்த அளவில் அவர் வந்தபோது ஒரு காலம் அவருக்கு அந்த அரசியல் பின்புலம் இல்லாதது, அரசியல் அறிமுகம் இல்லாததே ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. அவர் இல்லை என்றால் நிறைய யோசித்திருப்பார்கள். அவர் எடுத்த முடிவுகள், மிக குறுகிய காலத்தில் அவர் எடுத்த மிகப்பெரிய பொருளாதார முடிவுகளை வேறு எந்த நிதியமைச்சரும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டார். இம்மீடியட்டாக டீவேல்யூவேஷன் ஆஃப் ருப்பி, உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்ஸினுடைய கைக்கே விடுறது அரசனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து. அதற்கு பிறகு இறக்குமதி வரி தீர்வையை குறைக்கிறது, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்று கொண்டு வந்து அரசு மட்டுமே செய்யக்கூடிய கண்ட்ரோல்டு ஐட்டமாக இருந்த 18க்கும் மேற்பட்ட விஷயங்களை 80 விழுக்காடு விஷயங்களை டீகண்ட்ரோல் செய்யும். யார் வேணாலும் those were very unpopular steps those times. அன்னைக்கு ஒரு சோஷியலிச மனோபாவத்தில் நாடு இருந்த ஒரு சூழல். அவருக்கு அது தவிர இது ஒரு எங்கே போய் முடியும், அவருடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு இல்லை, எதிர்கட்சியிலையும் ஆதரவு இல்லை, ஒரு தனிப்பட இது எதையுமே கவனத்தில் கொள்ள